Hi friends, welcome back. This is your Arul. சரி வாங்க நான் வீடியோக்குள்ளே போவோம். என்னடா சொல்கிறேன், நம்ம அரவிந்த் வந்து மல்லியை கரெக்ட் பண்ணிட்டாரா? எப்படி இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட தாலியையும் அதுக்கப்புறம் செயினையும் திருடனுங்க வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். விஜய் வந்து அதை காப்பாற்றி கொடுத்துட்டாரு. ஆனால் அவர் தாலியை எடுத்துகிட்டு வெறும் செயினை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செயினை வந்து ஒழுங்காக இல்லாத பெண்ட் ஆகிட்டதுனால மல்லியால் மாட்ட முடியல. அரவிந்த் தாங்க மாட்டி விடுறாரு. இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் கிளம்பி போனதுக்கப்புறம் மல்லி போயிட்டு புலம்பிகிட்டே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக அந்த தாலி அவர்கிட்டே போன உடனே எனக்கு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது. அது இருந்த வரைக்கும் இத்தனை ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் சொன்னாங்க நம்ம மல்லி. ஸோ இதுலேருந்து என்னங்க தெரியுது, மல்லி வந்துட்டு ஓரளவுக்கு இப்போ மனசுலேருந்து விஜயை தூக்கி எறிகிற அளவுக்கு வந்துட்டாங்க. அவரோட நினப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்டேருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரவிந்த் அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. மல்லிக்காக உருகிறது, மல்லிக்காக செயின் வாங்கி கொடுத்தது. செயின் மீன்ஸ் அந்த கோல்டில் ஒரு வாங்கி கொடுத்தாங்க பார்த்தீங்களா நகை. நிச்சயதார்த்தப்போ வந்துட்டு அவங்களோட பணம் நகையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க இல்லையா, நம்ம நாகு தான் எடுத்து அதை மறைச்சி வச்சுருப்பாங்க. அதுக்காக 18 பவுன் மதிப்புள்ள ஒரு நகையை கொண்டு வந்து இதுதான் அதுன்னு சொல்லிட்டு வைங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு. அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மல்லி எப்போ சோகமாக இருந்தாலும் என்ன மல்லி, என்னாச்சு மல்லி, ஏன் மல்லி, ஏன்னா எனக்கு தெரிஞ்சுங்க, லேடிஸ்க்கு வந்து கேர் பண்ணுறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன தான் அவங்க கூட பல வருஷமாக குடும்பம் நடத்திட்டு அவங்க கூடவே இருந்தாலும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 முறையாவது என்னாச்சுமா, ஏமா டல்லாக இருக்க, ஏமா அப்படின்னு அவங்க லைட்டாக ஃபேஸ் மாதிரி இருந்தாலும் 4-5 முறை அக்கறையாக கேட்டிங்கன்னா உங்கள் மேலே க்ரஷ்ஷாக இருப்பாங்க. இல்லைனா எங்களை பத்திரக்காளி ஆகிடுவாங்க. என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் இப்படி தாங்க. நான் எதுவுமே கேட்காம ரன்னாக போயிடுச்சுன்னா செம்ம சண்டை வரும். உடனே கேட்பேன், என்னம்மா ஆச்சு, டல்லாக இருக்க, உடம்பு சரியில்லையா, சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு 4-5 முறை கேட்டேன்னா ஆஃப் ஆகிடுவாங்க. ஸோ யாருக்காவது இந்த மாதிரி டிப்ஸ் வேணா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி நினச்சி பார்த்து இப்போ அரவிந்த் ஒரு வழியாக மல்லியோட மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாருங்க. 5% வந்துட்டாருங்க. பேலன்ஸ் 95% தான் இருக்குது. அதுவும் கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க. ஏன்னா 1% கூட வர வாய்ப்பே இல்லாத மல்லியோட மனசுக்குள்ளே அரவிந்த் 5% வந்திருக்காருன்னா அது பெரிய விஷயங்க. ஸோ எப்போ வருவார், எப்படி வருவார், எதுக்காக வருவார்லாம் தெரியாதுங்க. நான் வர நேரத்தில் கரெக்டாக வருவார் நம்ம அரவிந்த் அப்படின்ற விஷயத்தை நான் இந்த இடத்துல முக்கியமாக பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ என்னோட பதிவு பிடிச்சிருந்தா எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்காதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, சி யூ, பாய் பாய். ஆனால் இன்னொரு விஷயங்களை சொல்ல மாட்டேன். எங்கே பார்த்தீங்களா, என்னடா நெருப்பு போட்டு கொளுத்தி விளையாடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப குளிர்ச்சிச்சா, பனி வர போய் தான் சரி வீடியோ போட வந்தால் மூட் அவுட்டாக இருக்கா, பனியில் வீடியோ போட பிடிக்கிறதுல, வீட்டுக்கு போயிடலான்னு ஒரு ஃபீல் ஆகும், தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ கூட பாருங்களேன், எனக்கு கண்ணெல்லாம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி நெருப்பு போட்டு குளிர் காஞ்சிட்டே அப்படியே வீடியோ போட்டால் அது ஒரு தனி ஃபீலுங்க. உங்களுக்கு இருக்கணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, சி யூ, பாய்.